ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மனம் தவிர்ந்த புத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சொக்கநாதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த கோவிலுக்கு பண்ருட்டியிலிருந்து நேரடி பஸ் வசதிகள் இருக்கின்றன. பண்ருட்டியிலிருந்து அரசூர் செல்லும் வழியில் மனம் தவிர்ந்த புத்தூர் என்னும் பஸ் ஸ்டாப்பில் நாம் இறங்க வேண்டும். அல்லது விழுப்புரத்திலிருந்து வரும்போது அரசூர் வந்து பண்ருட்டி வரும் வழியில் மனம் தவிர்ந்த புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் நாம் இறங்க வேண்டும். இந்த ஆலயத்தின் மூலவர் சொக்கநாதீஸ்வரர், தாயார் மீனாட்சி. இந்த ஸ்தலத்தில் சிவன் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் லிங்கோத்பவர் பிரம்மா, துர்க்கை மூவரும் மூலவர் சன்னதியின் வெளிப்புறத்தில் அருள்பாலிக்கின்றார்கள். அம்மன் சன்னதியின் முன்பு அவரது வாகனமான சிம்மமும் அதன் பின்னே பலிபீடமும் அமைந்திருக்கின்றது. இங்கு காலபைரவரும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வீட்டிலிருந்து அருள்பாலிப்பது கூடுதல் சிறப்பு. அதனை அடுத்து சந்திரனும் ஒரே வரிசையில் தனியாக வீட்டிருக்கின்றார். இந்த ஸ்தலத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? இது ஒரு திருமண தடை பரிகார ஸ்தலம். திருமணத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இந்த கோவிலின் சோமவாரத்தில் பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. பக்தர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? இங்கு ஆவுடையார் சன்னதிக்கு மேலே சுந்தரரின் மனத்தை தடுத்த, அதாவது திருமணத்தை தடுத்த கோலமானது சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆவுடையாருக்கு முன்புறம் நந்தியும் நந்தியின் பின்புறம் பலிபீடமும் இருக்கின்றது. முக்கியமாக அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த தலத்தின் தலவரலாறு என்ன? முதலில் இந்த ஊர் புத்தூர் என்று மட்டும்தான் அழைக்கப்பட்டது. சுந்தரருடைய திருமணத்தை தடுத்து அவரை ஆட்கொண்டதால் மனம் தவிர்த்த புத்தூர் என்று மருவி அதன் பின்பாக மனம் தவிர்ந்த புத்தூர் என்றாகியது. சடை நாயனார் இசைஞானியார் தம்பதிக்கு திருநாவலூரில் கிபி 807 ஆவணி உத்திர நன்னானில் பிறந்தவர் சுந்தரர். இவருக்கு தந்தையிட்ட பெயர் நம்பியாரூரான். நடுநாட்டு மன்னரான நரசிங்க முனையராயர் சுந்தரரின் சிறுவயது அழகை பார்த்து அவர்களுடைய பெற்றோர்களின் அனுமதியோடு தத்தெடுத்து தானே வளர்த்து வந்தார். இனி சுந்தரருடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். சுந்தரரின் 16வது வயதில் அவருக்கு திருமணம் நடத்தின நினைத்தார் மன்னர். இதற்கு சடையனார் இசைஞானியார் அனுமதி பெற்று மணப்பெண்ணை தேடினார். இறுதியில் பண்ருட்டியை அடுத்த புத்தூரில் வாழ்ந்திருந்த சடங்கவி என்ற சிவாச்சாரியாரின் மகளான கமலஞான பூங்கோதையினை தேர்வு செய்து நிச்சயம் செய்தார். திருமணம் தேதி குறிக்கப்பட்டது. புத்தூர் விழா கோலம் பூண்டது. திருக்கோவில் இருக்கின்ற இந்த வீதியில் தான் திருமண வாத்தியங்கள் முழங்க சுந்தரர் தேரில் ஆள், அம்பு, குதிரை, யானை பரிவாரங்களுடன் திருமண கோலத்தில் வந்தார். திருமணச் சாலையிலே திருமணச் சடங்குகள் நிறைவேறிக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் உரத்த குரலில் ஒரு முதியவர், சுந்தரா, நிறுத்து உன் திருமணத்தை என்று முழங்கியவாறு மணவரையை நெருங்கினார். அனைவரும் திகைத்து போய் திரும்பினார்கள். அந்த முதியவர் கையில் ஏட்டுச்சுவடி ஒன்றையும் வைத்திருந்தார். சுந்தரரை பார்த்து, அப்பனே, நீ எனது அடிமை. உன் தகப்பன், பாட்டன் எல்லோரும் எனக்கு அடிமை. என் அனுமதியின்றி நீ மனம் முடிக்க முயன்றது குற்றமாகும் என்றார் ஆக்ரோஷமாக. திருமண கோலத்தில் இருந்த சுந்தரர், நீர் என்ன பித்தனா? நான் அடிமை என்பதற்கு அத்தாட்சி என்ன என்று கேட்க, இதோ உன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்று சொல்லி ஒரு ஓலையை நீட்டினார் முதியவர். அதை படித்து கூட பார்க்காமல் கிழித்து அக்னியில் இட்டு பொசுக்கினார் நம்பியாரூரார். முதியவருக்கும் சுந்தரருக்கும் வழக்கம் உண்டது. ஓலையை சுந்தரர் கிழித்து தீயில் இட்டதினால் கோபமுற்றார் முதியவர். இங்கே எனக்கு நீதி கிடைக்காது. எனது ஊரான திருவெண்ணைநல்லூருக்கு செல்வோம் வா. அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையோர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கின்றேன் என்றார் அந்த முதியவர். சுந்தரரோ, அப்படி ஒரு வழக்கு இருக்கும் என்றால் அதை முடித்த பின்னரே மனமுடிப்பேன் என்று சபதமிட்டார். பிறகு முதியவருடன் சென்றார். இந்த திருவேதியில் ஒரு விநாயகர் சன்னதி இருக்கின்றது. வழக்கமாக எல்லா கோயில்களிலும் கிழக்கு பார்த்த அமைப்பில் விநாயகர் இருப்பார். ஆனால் இங்கே
சிவன் தடுத்தாட்கொண்டு சுந்தரரை கூட்டிச் செல்வதை பார்த்தவாறே அவர் இருப்பது போல விநாயகர் தெற்கு பார்த்த அமைப்பில் இருக்கின்றார். இங்கே ஒரு திருக்குளம் இருந்ததாகவும் அதில் தான் மனம் முறிந்தவுடன் வெறும் கையுடன் சென்ற சுந்தரர் வந்த தேர் குதிரை எல்லாம் சென்று மறைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. பிறகு இந்த வழக்கு திருவெண்ணைநல்லூரில் நடந்தது. இதைதான் தீராத வழக்கு திருவெண்ணைநல்லூர் தீர்ப்பு என்று சொல்வார்கள். சுந்தரருடன் மனமுறிந்த நிலையில் கமலஞான பூங்கோதை வழக்கு நடந்த இடத்துக்கு சென்று இறைவனிடம் முறையிடுகின்றார். இப்படி என்னுடைய திருமணம் ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று கேட்கும்போது ஈசன் அவருக்கு காட்சியளித்து கமலஞான பூங்கோதையை அவர் பிறந்த ஊரான இங்கு வந்து தவம் ஏற்றி என் திருவடியை வந்து சேர் என்று சொன்னார். அந்த அம்மையாரும் திரும்பி இந்த தலத்துக்கு வந்து இறைவனுடைய திருவடியை அடைந்தார். பின்னர் சிவபெருமான் அருளால் கையிலேயே சேர்ந்த கமலினியும் அணிந்தையும் பூவுலகில் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் அவதரித்தார்கள். சிவன் அருளால் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் சுந்தரர். இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புகளை கொண்டு திகழ்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் சோமவார பூஜை மிகவும் விசேஷமான ஒன்று. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.